நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை தோஹா கத்தருடைய தலைநகர் தோஹாவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட டெக்னிக்கல் பேச்சுவார்த்தைகள், தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் அந்த செய்திகளை உறுதிப்படுத்தவில்லை. இதனிடத்தில் ஹிஸ்புல்லாக்கள் ஷியாக்களாக இருக்கிறார். எனவே ஷியா சன்னி மோதலை உண்டாக்கி விட்டுருவோம், அப்போ அது நிரந்தரமாக போய்கிட்டு இருக்கும், நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அமெரிக்க அதிபருடைய கணக்காக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் அமெரிக்க அதிபருக்கு தூக்கம் கெடுக்கிற தகவலாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அப்பாவிகளுக்கு எதிரான தாக்குதல் லெபனான், யமன் என்று தொடர்ந்து கடைசியில் ஈரானுடனான 40 நாள் யுத்தத்திற்கு பிறகு தற்போது ஓரளவு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். இந்த நிலையில தான் எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் மாத இறுதிகளில் இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் தான் இஸ்ரேலுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. இந்த தேர்தலில் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தேர்தல் களத்தில் நிற்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு எதிராக பல பேரும் தேர்தலிலே குதித்திருக்கக்கூடிய சூழல்ல பெஞ்சமின் நெதன்யாகுக்கு இந்த தேர்தல் மிக கடினமானதாக மாற இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள தேர்தலில் யாராவது ஜெயிக்கணும்னா, ஒன்றோ நாங்கள் பாலஸ்தீனியர்களை அழித்திருக்கிறோம், இனிமேலும் அழிப்போம், இன்னென்ன மாதிரி நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்தை காட்டி இஸ்ரேலியர்களிடத்தில் வாக்குகளை பெற வேண்டும். இல்லை என்றால் ஈரானை காட்டி வாக்குகளை பெற வேண்டும், இல்லை என்றால் லெபனானை காட்டி வாக்குகளை பெற வேண்டும். இந்த மூன்றோடு அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதை வைத்து பெஞ்சமின் நெதன்யாகு இந்த தேர்தலை சந்தித்திருக்கலாம். இதை தாண்டி பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டது தற்போதும் விசாரணையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய தேர்தல் களம் 40 ஆண்டு கால அவருடைய அரசியல் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளியாக அமைந்துவிட போகிறது என்றுதான் பல ஆய்வாளர்களும் கருதுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தலுடைய நிலை எப்படி ஆகப் போகிறது என்பது. இது தொடர்பான தனியான ஒரு வீடியோ இன்றைக்கு ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். பார்க்கா சகோதரர்கள் அதை பார்த்து கொள்கிற போது பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே நேரம் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒப்பந்தத்தை மீறி யுத்த நிறுத்த மீறலாக காசா அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதிலே 4 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 8 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தினுடைய டெக்னிக்கல் ரீதியிலான முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆல்ரெடி ஸ்வீடனில் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல்ல அடுத்த பேச்சுவார்த்தைகள் எங்கு எப்போது நடக்க இருக்கிறது என்கிற கேள்விகளுக்கு முன்பதாகவே ஈரான் பல கப்பல்கள் மீது ஹொர்முஸ் ஜலசந்தியில் தாக்குதல்களை நடத்தியதும், அதற்கு பிறகு ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியது, அதற்கு பதிலடியாக ஈரானும் 2 நாட்கள் அமெரிக்காவினுடைய பேஸுகள் மேல பஹ்ரைன்லையும் குவைத்திலையும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த சூழல்ல தான் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை தோஹா கத்தருடைய தலைநகர் தோஹாவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட டெக்னிக்கல் பேச்சுவார்த்தைகள், தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் அந்த செய்திகளை உறுதிப்படுத்தவில்லை. ஈரானை பொறுத்தவரையில கடைசி நேரத்தில் தான் இந்த செய்திகளை அவங்க உறுதிப்படுத்துவாங்கிறது நமக்கு தெரியும். எதிர்வரக்கூடிய மணித்தியாலங்களுக்குள்ளாக அவர்கள் இதை உறுதிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. உறுதிப்படுத்தாமல் நேரடியாக தோஹா கத்தரில் தரையிறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யார் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்கிறார், ஈரான் பங்கெடுக்க போகிறதா இல்லையா என்கிற விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகாத சூழல்ல ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தற்போது ஹொர்முஸ் ஜலசந்தியை நிர்வகிக்கிற பிரச்சனை தான். ஈரான் நாங்கள் தான் ஹொர்முஸை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் சொல்லுகிற பாதையில் தான் கப்பல்கள் பயணிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. இதே நேரம் அமெரிக்கா
இன்னொரு பாதையை தயார் செய்து, குறிப்பாக ஓமான் வளைகுடா வழியாக ஒரு கப்பல் பாதையை அறிவித்திருக்கிறது. அந்த பாதையை பயன்படுத்துகிற கப்பல்கள் மீதுதான் தற்போது ஈரான் தாக்குதலையும் நடத்தி வருகிறது. இதெல்லாவற்றுக்கும் முன்பதாக, பேச்சுவார்த்தையில் அமர்வதற்கு முன்பதாக, லெபனான்ல ஒப்புக்கொண்ட அடிப்படையில் இஸ்ரேல் லெபனானை விட்டு மொத்தமாக வெளியேற வேண்டும். அந்த காரியங்கள் இதுவரை நடைபெறவில்லை. எனவே பேச்சுவார்த்தையில் அமர்வதற்கு முன்பதாக இந்த செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அந்த பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக வெற்றியளிக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார். அதே நேரம் ஈரான் இதுவரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எந்த விதமான உறுதியான அறிவிப்புகளையும் வெளியிடாத இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளை மாளிகை ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய ஈரானுடனான கத்தர் தலைநகர் தோஹாவினுடைய பேச்சுவார்த்தைகளில் விட்காஃப் அதே போன்று ஜார்ஜ் குஷ்னர் ஆகியவர்கள் அமெரிக்கா சார்பாக பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்கிறார்கள் என்றும், டெக்னிக்கல் ரீதியிலான தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகளும் இதிலே நடைபெறுகிறது என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இந்த தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்னா எதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், ஈரானிடத்தில் 450 கிலோகிராமுக்கு மேலே செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. இதை கொண்டு 9 தொடக்கம் 10 வரைக்கும் உண்டான அணு ஆயுதங்களை ஈரானால் தயாரிக்க முடியும். எனவே தான் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அடுத்ததாக என்னவாக போகிறது, அதை கொடுக்க போகிறார்களா இல்லையா, அழிப்பதென்றால் எப்படி அழிக்கப் போகிறார்கள், அல்லது வைப்பதென்றால் எவ்வளவு காலம் வைத்துக் கொள்ளப் போகிறார்கள், ஈரானுடைய அணு செறிவூட்டல் எதுவரைக்கும் அனுமதிக்கப்பட போகிறது போன்ற இந்த தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. இதற்கு அது தொடர்பான ஆய்வாளர்களும் அமெரிக்காவால் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் என்கிற தரவுகளும் வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பதாக ட்ரம்ப் தன்னுடைய சோசியல் ட்ரூத் பக்கத்தில் தங்களுடைய நாட்டிலிருந்து பேச்சுவார்த்தையாளர்கள் பயணப்பட்டு விட்டார்கள் என்கிற தகவல்களையும் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. இந்த சூழல்ல தான் ஈரானோடு ஒருபுறம் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துகிற அதே நேரம் ஈரானை அப்படியே பிளாக் பண்ணி வைப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் தொடர்ந்து அமெரிக்கா செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்கா ஈராக்கினுடைய தற்போதைய பிரதம மந்திரி அமெரிக்காவுக்கு சாதகமானவராக உருவெடுத்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்து கொண்ட ஒன்று. ஏன்னா தேர்தலில் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்றவர்களுடைய தரப்பு தான் வெற்றி பெற்றிருந்தாலும் மீண்டும் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒருவரைத்தான் பிரதமராக அமர்த்தி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈராக் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான திட்டமிட்ட செயல்பாடாக கருதப்படுகிறது. காரணம் என்னன்னா, சதாம் ஹுசைனை அமெரிக்கா தூக்கில் போட்டதற்கு பிறகு ஈராக்குக்குள்ள ஒரு ஜனநாயக ரீதியிலான அரசு என்றொன்றை அமைத்தாலும் ஈராக்கினுடைய முழுமையான எண்ணெய் வளம் அமெரிக்காவால் தான் கையாளப்படுகிறது. எண்ணெய் விற்பது, எண்ணெயினுடைய பொருட்கள் தொடர்பான அனைத்து விற்பனைகளையும் அமெரிக்கா தான் செய்கிறது. அதே நேரம் அந்த பொருளாதாரமும் ஈராக்கினுடைய கணக்கில் அமெரிக்காவில் தான் சேமிக்கப்படுகிறது. ஈராக்குக்கு தேவையான காசு அமெரிக்கா கொடுப்பாங்க. அதே நேரம் மற்ற எல்லா பணத்தையும் அமெரிக்காவில் தான் அவங்க வச்சுக்கிடுவாங்க. அதை கையாளுகிற உரிமையை அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தங்களுக்கு சாதகமான ஒருவரை பிரதமராக நியமித்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த நபருக்கு ஆதரவான தரப்பினர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை முடக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது. குறிப்பாக ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் தங்களுடைய ஆயுதங்களை செப்டம்பர் 30 கைவிட வேண்டும் என்று சொல்லி ஈராக்கினுடைய புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அலி அல் ஜெய்தி இன்றைய நாள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பயணம் மேற்கொள்வதற்கு முன்பதாக ஊடகங்களுக்கு பேசுகிற நேரத்தில் இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார். செப்டம்பர் 30 முன்பதாக ஆயுதங்களை கைவிடணுங்கிறார். ஒப்பந்தம் போட்டு கைவிட சொல்லியே ஹிஸ்புல்லா விடமாட்டேன்னு இருக்கிறான். இவர் போகிற போக்கில் மீடியாவில் பேசிட்டு போனால் மட்டும் ஆயுதங்களை கைவிட்டுருவாங்களான்னா நிச்சயமாக அது நடக்கப் போவதில்லை. ஆனாலும் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்றெல்லாம் இன்றைக்கு செய்தி பேசியிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தினுடைய ஆரம்ப நாட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த ஆரம்ப நாட்களுக்குள்ளாக ஈராக்கில் இருக்கக்கூடிய சில குழுக்கள் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கில் இருக்கிற அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது நமக்கு தெரியும். ஈராக்குக்குள்ள கதாயிபு இஸ்புல்லா என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை தாண்டி இன்னும் பல அமைப்புகள் ஈராக்குக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருமே ஈரான் தான் இவங்களுக்கு ஃபண்டு பண்ணுவாங்க, ஆயுதங்களை கொடுப்பாங்க, பயிற்சிகள் கொடுப்பாங்க. எப்படி ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்களோ, ஹவுதீஸ் இருக்கிறாங்களோ அது மாதிரி உருவாக்கப்பட்ட குழுக்கள். இதில் இருக்கக்கூடிய
மிகப்பெரிய கன்ஃபியூஷனே என்னன்னு கேட்டால், ஈராக்குக்குள்ள இருக்கிற பல குழுக்களை அரசே அங்கீகரித்திருக்கிறது. மக்கள் திரள் படைகள் என்று சொல்லுவாங்க. ஈராக்ல சதாம் ஹுசைனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பதாக அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஈராக்கினுடைய இராணுவத்தை முழுவதுமாகவே டிசால்வ் பண்ணிட்டாங்க, மொத்தமாக கலைச்சு விட்டுட்டாங்க. கலைச்சு விட்டதுக்கு பிறகு புதிய ஒரு இராணுவத்தை உருவாக்கினாங்க. இந்த இராணுவம் உருவாவதற்கு முன்பதாக கலைக்கப்பட்ட இராணுவத்தில் இருந்த பல பேரும் தாங்கள் விரும்புகிற பல ஆயுத குழுக்களோடு போய் சேர்ந்து விட்டார்கள். இந்த ஆயுத குழுக்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே மக்கள் திரள் படை என்று சொல்லி மீண்டும் புதிய இராணுவத்தை உருவாக்குற நேரத்தில் ஈராக் தங்களோடு இணைத்து கொண்டது. ஈராக்கினுடைய இராணுவமாக அவங்க இருப்பாங்க, அதே நேரம் தனியான அமைப்பாகவும் அவங்க செயல்படுவாங்க. எனவே அவங்க ஆயுதத்தை கைவிட வைப்பது என்பது ஈராக்கில் ரொம்ப ரொம்ப அசாத்தியமானது என்பதை ஈராக் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் ஈராக்கினுடைய பிரதமர் இப்படியான ஒரு கண்துடைப்பு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகிற அதே நேரத்தில் நமக்கு தெரியும், லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும், ஹிஸ்புல்லாக்கள் அமைதியாக வேண்டும், லெபனானுடைய இராணுவம் தான் லெபனானுடைய ஆட்சிக்கு பொறுப்பாக ஆயுதங்களை கையிலே வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக லெபனானும் இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய தயவுல ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லாக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆயுதங்களை கைவிட முடியாது, நாங்கள் தான் இஸ்ரேலுக்கு எதிரான லெபனானுடைய பாதுகாவலர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் மட்டுமல்ல, லெபனானில் இருக்கக்கூடிய மக்களே சொல்லி வருகிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் ஒரு பரந்துபட்ட அமைப்பாக அங்கு வளர்ந்து நிற்கிறார்கள். பாராளுமன்றத்தில் பல இடங்களை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலும் அவர்களுக்கு இருக்கிற நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களை எப்படியாவது மோத விட வேண்டும் சிரியாவோடு என்கிற ஒரு எண்ணப்பாடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிற காரணத்தினால சிரியா இனி ஹிஸ்புல்லாக்களை பார்த்து கொள்ளும், இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களோடு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற செய்திகளை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசி வந்தார். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், சிரியாவில் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சன்னி சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க, இதனிடத்தில் ஹிஸ்புல்லாக்கள் ஷியாக்களாக இருக்கிறாங்க. எனவே ஷியா சன்னி மோதலை உண்டாக்கி விட்டுருவோம், அப்போ அது நிரந்தரமாக போய்கிட்டு இருக்கும், நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அமெரிக்க அதிபருடைய கணக்காக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் அமெரிக்க அதிபருக்கு தூக்கம் கெடுக்கிற தகவலாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, லெபனானுக்குள்ள செயல்படக்கூடிய சன்னி பிரிவை சேர்ந்த 2 மிகப்பெரிய ஆயுத குழுக்கள், அவங்களும் இஸ்ரேலோட அவ்வப்போது சண்டை பிடிக்கக்கூடியவங்க தான். ஆனால் அவங்க தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய சன்னி பிரிவை சேர்ந்தவர்களாக அறியப்படுகிறவர்கள். அந்த 2 குழுக்களுமே கூட்டறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். ஒன்று அல் ஒம்மா என்கிற இயக்கம், மற்றது சன்னி அதிகார மையம் என்கிற ஒரு அமைப்பு. இந்த 2 பேருமே மிகப்பெரிய ஆயுத குழுக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே நாங்கள் ஹிஸ்புல்லாக்கு ஆதரவாக இருக்கிறோம், ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கைவிடக்கூடாது, ஹிஸ்புல்லாக்கள் இருப்பது தான் லெபனானுக்கு பாதுகாப்பு, இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்கள் தான் அங்கு போரிட முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே மீண்டும் மீண்டும் மத்திய கிழக்குக்குள்ள ஷியா சன்னி சண்டையை உண்டாக்கிவிட்டு மத்திய கிழக்கில் இருந்து சம்பாதிக்கலாம் என்கிற அமெரிக்க இஸ்ரேலிய கனவு இந்த இடங்கள்ல எல்லாம் தவிடுபொடியாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம், ஈரானுக்கு புதிய அதிகார உணர்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்தின் பின்னால் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய முன்னாள் வெளியுறவு செயலாளராக செயல்பட்ட ஜான் கெரி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். 2013 2017 வரைக்கும் ஜான் கெரி அமெரிக்காவினுடைய வெளிவிவகார செயலாளராக செயல்பட்டார். உலகம் முழுவதும் ஒரு பிரபலமான மனிதராக அறியப்பட்டார். அவர் தற்போது இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த யுத்தத்தில் ஈரான் தன்னை தற்காத்து கொண்டது, ஈரான் ஜெயிச்சிருச்சின்னு அவர் சொன்ன அவருக்கு சிக்கலாகுங்கிறதுனால என்ன பண்றாருன்னா, ஈரான் தன்னை தற்காத்து கொண்டது அப்படின்னாலும் என்ன அர்த்தம் கேட்டால், ஈரான் அழியலைன்னா ஈரான் தோக்கலன்னு அர்த்தம். ஈரான் தன்னை தற்காத்து கொண்டது, அதனால் ஈரானுக்கு ஒரு புதிய அதிகார உணர்வு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான் கெரி என்ன சொல்றாருன்னா, சமச்சீரற்ற ஒரு யுத்தத்தை ஈரான் மிக தெளிவாக புரிந்து கொண்டது. இப்படித்தான் யுத்தம் போகணும்னு உலகத்தில் ஒரு விதி இருந்தால் அந்த விதியில ஈரான் போகலை. ஒரு எந்த விதமான சமச்சீரும் இல்லாத உடைந்து நொறுங்கிய ஒரு யுத்தத்தை தான் ஈரான் செய்து கொள்கிறது. குறிப்பாக இந்த யுத்தம் தான் வெற்றியை தரும் என்பதையும் ஈரான் புரிந்து கொண்டுதான் இந்த யுத்தத்தில் நுழைந்தது, வெற்றியும் அடைந்திருக்கிறது என்கிற செய்திகளை ஜான் கெரி சொல்லிக்கொண்டு, இந்த யுக்தியை அமெரிக்கா புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஈரானோடு நாம் வெல்ல முடியும் என்பதையும் இன்றைக்கு ஒரு அறிவிப்பாக அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம், இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான
செய்தி என்னன்னு கேட்டால், நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பின் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. அதிலே பங்கெடுத்து பேசியிருக்கிறார் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள். அர்துகானையும் துருக்கியையும் பொறுத்தவரையில் நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரே இஸ்லாமிய நாடாக துருக்கியை தான் நம்ம பார்க்க முடியும். துருக்கியை தவிர வேறு எந்த நாடுகளையும் நேட்டோவுக்குள்ள நேரடியாக அமெரிக்கா இணைத்து கொள்ளவில்லை. இதே நேரம் நேட்டோவில் இருக்கிற ரொம்ப பலம் பொருந்திய இராணுவ அமைப்பாகவும் துருக்கி தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அடுத்து அதிகமான ஆயுத பங்களிப்பை நேட்டோவுக்கு செய்யக்கூடியவங்க துருக்கி தான். அதே போன்று அதிகமான இராணுவத்தை இணைத்திருப்பவர்களும் துருக்கி தான். இந்த நிலையில தான் துருக்கி அனுமதிக்காமல் யாரும் நேட்டோவுக்குள் நுழைய முடியாது. குறிப்பாக உக்ரைன் நேட்டோவில் இணைய வந்த நேரத்திலையும் இந்த வாரெல்லாம் நடக்கிறது, உக்ரைன் ரஷ்யா வாரே இந்த நேட்டோவில் இணைய போனதுனால தான். அதே நேரம் துருக்கி அனுமதிக்காமல் நேட்டோவுக்குள்ள உக்ரைனால் இணைய முடியாது. நேட்டோ நாடுகளுக்குள்ள வரணுமா இருந்தால் அந்த கூட்டமைப்புக்குள்ள அந்த நாடுகளில் எந்த ஒன்றும் எதிர்க்காமல் இருக்க வேண்டும். ஆனால் துருக்கி உக்ரைனை இணைப்பதற்கு எதிராகவே தன்னுடைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. அதனால் உக்ரைனால் இணைய முடியவில்லை. இதே நேரம் இந்த தடவை இஸ்ரேல் நடத்திய காசா வாராக இருந்தாலும், அதே நேரத்தில் இஸ்ரேலால் நடத்தப்பட்ட அமெரிக்காவும் இணைந்து நடத்திய ஈரானுக்கு எதிரான யுத்தமாக இருந்தாலும், நேட்டோ நாடுகளை அழைச்ச நேரத்தில் கூட நேட்டோ நாடுகள் பங்கெடுக்காமைக்கு ஒரு முக்கிய காரணம் துருக்கி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துருக்கி அந்த இடத்துல கொஞ்சம் வழிவிட்டிருந்தாங்கன்னா கூட ஈரானுக்கு எதிராக நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் தங்களுடைய ஆயுத பலத்தை பிரயோகித்திருப்பார்கள். ஆனால் அவங்க வராமல் விட்டதுக்கான காரணம் துருக்கி. இந்த நிலையில தான் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் நேரடியாக நேட்டோ கூட்டணி நாடுகளுடைய மாநாட்டில் உரையாற்றியிருக்கிறார். அதிலே பேசும்போது மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா, உலக நிம்மதிக்கும் மத்திய கிழக்கினுடைய அமைதிக்கும் ஒரே தீர்வு என்னன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதுதான். பாலஸ்தீன நிலங்களை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டு வருகிற காலம் எல்லாம் இது பிரச்சனையாகவே இருக்கும். இஸ்ரேலை அடக்கி பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாம் மாற்றுகிற போதுதான் நிச்சயமாக மத்திய கிழக்கிலும் அமைதி பெறும், உலகிலும் நிம்மதி தோன்றும் என்கிற ஒரு அற்புதமான அழகான செய்தியை அர்துகான் அவர்கள் பதிய வைத்திருக்கிறார் என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளின் தொகுப்பை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. தேவையான உண்மையான செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய்ந்து ஆக்கிரமிப்புகளும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை இணைத்துக் கொண்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.